ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றின ஒரு டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி அப்படிங்கிறதுலேருந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ இப்படி பலவிதமான எக்ஸாமுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அதில் இந்த 13ஆம் தேதி ஏப்ரல் 2026 நாள் ஃபேஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது இந்த 13ஆம் தேதி ஏப்ரல் 2026 இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், ஃபேஸ் எக்ஸாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்சியிலேருந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, எம்டிஎஸ் இப்படி பலவிதமான எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. அது மூலமாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், எக்ஸாமினர் இப்படி பலவிதமான போஸ்ட்டில் நம்ம செலக்ட் ஆகலாம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்களுக்கு அவங்க படித்த ஃபீல்டில் போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் எஸ்எஸ்சியிலேருந்து இந்த செலெக்ஷன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்றாங்க. இது என்னதுன்னா, சப்போஸ் ஒரு சிலர் அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் ஃபார்மா படிச்சிருப்பீங்க, மெடிக்கல் ரிலேட்டடாக இல்லை டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஏதாச்சும் யாருமே படிக்காத ஒரு சில ஃபீல்டை எடுத்து நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் சேலரி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் எஸ்எஸ்சியிலேருந்து இந்த செலெக்ஷன் போஸ்ட் அப்படிங்கிற ஒன்று வெளியிடுறாங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கிறதான். இதுக்கு 13ஆம் தேதி 4வது மாதம் 2026 வருஷத்துலேருந்து 4ஆம் தேதி 5வது மாதம் 2026 வருஷம், அதாவது இந்த மாதம் 13ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் நம்மளோட டீட்டெயில்ஸை தப்பாக கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம், ஒரு நம்மளே ஏதாச்சும் நேமில் ஸ்பெல்லிங்கோ இல்லை நம்மளோட மார்க்கு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் வந்துன்னா நம்ம தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான டேட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா 11ஆம் தேதி 5வது மாதம், அதாவது அடுத்த 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட திருப்பி வந்தோன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம என்ன தப்பாக கொடுத்துருக்கோமோ அதை சரி பண்ணி நம்ம அகைன் வந்தோம்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்தோம்னா ஜூன் மாதம் 2026ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு வந்தோம்னா சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இவங்க மொத்தம் 129 பக்கம் இருக்க ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே சுருக்கி எது முக்கியமானது, எதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் யாரெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைப்பாங்க. ஏன்னா நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அவங்க எல்லாரையுமே செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதிலிருந்து ஒரு சிலரை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் யாரெல்லாம் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வெப்சைட்டில் வந்தோன்னா நம்ம என்னென்னலாம் சொல்லியிருக்கோம், நம்மளோட 10th மார்க் ஷீட், 12th இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்தோன்னா இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தெந்த சைட்டில் நம்ம அப்ளை பண்ணுறோம்ல, அப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அது எதையுமே வந்தோன்னா அப்ளை பண்ணும்போது எஸ்எஸ்சி கமிஷன் வந்தோன்னா வெரிஃபை பண்ணுறது கிடையாது. எப்போ அவங்க வெரிஃபை பண்ணுவாங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி முடிச்சு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கே தான் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்துன்னா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்மளை வந்துன்னா ப்ரொவிஷ்னலாக தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னென்னா, இதில் எந்த மாதிரி ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் யூஆர் அண்டு ஓபிசியில் இருக்க ஆண்கள் மட்டும் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பெண்கள், எஸ்சி, எஸ்டி ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. அவங்க டைரெக்டாக அப்ளிகேஷன் மட்டும் நாம் அப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் இந்த பேசேஜில் வந்துன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒன்று என்னென்னா, ஓபிசியில் நான் க்ரீமி லேயராக இருக்கணும். ஓபிசியில் 2 கேட்டகரி இருப்பாங்க. ஒன்று க்ரீமி லேயர், இன்னொன்று நான் க்ரீமி லேயர். எஸ்எஸ்சியில் மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாம்லேயுமே ஓபிசி நான் க்ரீமி லேயரை தான் அவங்க ஓபிசியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓபிசி க்ரீமி லேயரை அவங்க யூஆர் கேட்டகரியில் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க எல்லா எக்ஸாமுமே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில டிசேபிலிட்டி இருப்பாங்கள்ல, அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது என்னென்ன டிசேபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னென்னா, நமக்கான ஏஜ் லிமிட்.
இதில் 3 விதமான கேட்டகரி இருக்கும். 10th குவாலிஃபிகேஷன், 12th குவாலிஃபிகேஷன், டிகிரி குவாலிஃபிகேஷன். ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் 12th குவாலிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணுவோம், டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணுவோம். அப்போது ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் ஏஜ் லிமிட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்தோம்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்க இந்த டேட் இருக்குல்ல, இந்த டேட்டில் இருந்து 5 வருஷம், அதாவது நீங்கள் ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். உங்களோட ஏஜ் வந்தோன்னா இப்போ என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த இது 25 இருந்தது அப்படின்னா ஓபிசியில் இருக்கவங்க 28 வயசு வரைக்கும் வந்தோன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ 25 வயசு வரைக்கும் தான் நம்ம யூஆரில் வந்தோன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஓபிசி 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன். அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு தான் இவங்க கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், பிடபிள்யூடி இருக்காங்கல்ல அவங்களுக்கு 10 வருஷம், பிடபிள்யூடி ஓபிசிக்கு 13 வருஷம், பிடபிள்யூடி எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 15 வருஷம். எக்ஸ் சர்வீஸ் மேன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் பர்சனல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்தோம்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்க ஒரு முக்கியமான ஒரு டேட் வந்தோன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி/எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே அதுக்கான சர்டிஃபிகேட்டை 4/5/2026க்கு முன்னாடி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அந்த குரூஷியல் டேட் வச்சு தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்தோன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துலேயுமே ப்ரீவியஸாக இருந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டே அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்க எப்படி இந்த எக்ஸாம்க்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோவாக ஒன்று போடுவோம். அடுத்து இதில் முக்கியமாக கொடுத்துருக்கக்கூடியது என்னென்னா எக்ஸாம் சென்டர்ஸ். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரீஜியனுக்கு ஏற்றாப்புல கொடுத்துருக்காங்க. நார்தர்ன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், சென்ட்ரல் ரீஜியன், இப்படி ஒவ்வொரு ரீஜியனுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ரீஜியன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்துன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்டர்ன் ரீஜியனுக்கு நிறைய விதமான எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரளா, கர்நாடகா ரீஜியன், மத்திய பிரதேஷ் ரீஜியன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், நார்தர்ன் ரீஜியன், நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், அடுத்து வெஸ்டர்ன் ரீஜியன். இது எல்லாமே எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து இந்த டீட்டெயில்ஸில் வந்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு கேண்டிடேட்டும் 3 விதமான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்தோன்னா செலக்ட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கும், சென்னை இருக்கும், மதுரை இருக்கும், திருநெல்வேலி இருக்கும், அடுத்து இன்னும் வேறு சில எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்தோன்னா 3 விதமான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்தோன்னா செலக்ட் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதில் என்னென்னலாம் கேட்பாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கொஸ்டின்ஸ். ஆப்டிடியூடில் வந்துன்னா எல்லாமே பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில் தான். இங்கிலீஷ்லேயும் பேசிக் நாலேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியில் இருந்த எக்ஸாமுக்கும் இப்போ இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1 hour நமக்கு எக்ஸாம் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 hourல நம்ம எந்த எப்படி வேணால் நம்ம மாறிக்கலாம், எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 15 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 15 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தோன்னா திருப்பி வந்தோன்னா அந்த செக்ஷன் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். அதை தான் இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது என்னதுன்னா, உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பேப்பரில் வந்தோன்னா சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி, இல்லை நீங்கள் படித்ததை ரிமெம்பர் பண்ணி நீங்கள் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அடுத்தது எது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.5 நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண ஆன்சர் தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. மார்க் கொடுக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக எடுத்திருப்பீங்கல்ல அந்த மார்க்லேருந்து 0.5 மார்க் வந்துன்னா கழிப்பாங்க. ஸோ கொஸ்டினை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான டீட்டெயில்னா, நம்மளோட அப்ளிகேஷனை எந்தெந்த
ரீசனுக்காகலாம் ரிஜெக்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன் வந்துன்னா இன்கம்ப்ளீட் பண்ணாலோ, இல்லை சிக்னேச்சர் வந்துன்னா மாற்றி போட்டாலோ, இல்லை நம்மளோட ஃபோட்டோ வந்துன்னா பிளர்ராக இருக்குது, இல்லை அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல இல்லை, அப்படி இல்லைன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்துன்னா அவங்க கொடுத்துருக்க க்ரூஷியல் டேட் அப்போ வந்துன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கல அப்படின்னா, அந்த ரீசனுக்காகலாம் நம்மளோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்துன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட் என்னது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட் என்னது, அந்த பர்டிகுலராக படிச்சிருப்பாங்கல்ல, இப்போ அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கவங்க, ஆர்கியாலஜி படிச்சிருக்கவங்க, ஃபார்மா படிச்சிருக்கவங்க, இப்படி ஒரு சில முக்கியமான யாருமே படிக்காத ஒரு சில டிகிரியெல்லாம் படிச்சிருக்கவங்க அதுக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம்.